மது கட்டணங்கிறதுக்கு அப்புறம் 25 வருஷமா பிடபிள்யூடி சரியான முறையான அணுகு இல்லாம பராமரிக்க முடியாதனால ஏரி வரியும் போது மேல மழை பெஞ்சு எங்களுக்கு விவசாயம் கெட்டு போகுது. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு செவிசாச்சு எங்களுக்கு அந்த மதுகு இருக்கிற 4-5 மதுகு இருக்கு, அந்த மதுகை சரிப்படுத்தி கொடுங்க. வேற எதுவும் உங்ககிட்ட நாங்க கேட்கல. இதுல மெதகு வழியா தண்ணி ஓட்ட வழியா தண்ணி எனக்கு மதுகு அடிச்சு எவ்வளவு நெல் பயிர் பாழா போச்சு பாருங்க. நான் என்ன பண்ண முடியும்? அறுவடை சீசன் வந்துருச்சு. அறுவடை அறுக்கிறதா இப்படி தண்ணியிலே விட்டுட்டு போறதா? எங்களுக்கு அந்த பிடபிள்யூடி பல முறை மனு கொடுத்துருக்கிறோம், கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது அது மது கட்டி. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா, இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸ்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. தலைவரா வந்ததுலேருந்து சொல்கிறேன், இதோ பேசிட்டு அதோ பேசிட்டு இதோ கட்டிடுறாங்க அதோ கட்டிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அவர் பார்க்குறாங்க. அவர் தலைவர் ஐயா என் பேர் ராஜா. ஞாயிறு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழார் ஒன்றியம். அதில் ஞாயிறு கிராமத்தில் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதில் மெதகு வழியாக தண்ணி ஓட்ட வழியாக தண்ணி எனக்கு மதுகு அடிச்சு எவ்வளோ நெல் பயிர் பாழா போச்சு பாருங்க. நான் என்ன பண்ண முடியும்? அறுவடை சீசன் வந்துருச்சு. அறுவடை அறுக்கிறதா இப்படி தண்ணியிலே விட்டுட்டு போறதா? எங்களுக்கு அந்த பிடபிள்யூடி பல முறை மனு கொடுத்துருக்கிறோம், கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது அது மது கட்டி. அதுக்கு முன்னாடியே ஆங்கில காலத்தில் கட்டின மதுவும் இருந்து அதுவும் உடச்சி எடுத்து பண்ணோம். அப்போ அந்த ஓட்ட வழி சரியில்லை. பிடபிள்யூக்கு பல முறையும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பல முறையும் மனு கொடுத்தோம், எந்த விதமான நடவடிக்கை இருக்கல. இந்த பழத்தில் நாங்கள் என்ன பயிர் பண்றது? அறுக்கிறதா விட்டுறதா? சொல்லுங்க. விவசாயம் எனக்கு எவ்வளவு பாதிக்குது சொல்லுங்க. இதை தவிர எனக்கு வாழ்வாதாரம் வேற எதுவும் கிடையாது. என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு. அரசாங்கம் இதை பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணி வெளியே வராத அடுக்கு மது அடிச்சு மது கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாகம் தான் எங்களால் முடியல, இந்த கடற்கரை ஆக்கி விட்டுறீங்க. அடுத்த பாகத்துக்காவது எனக்கு நல்ல வழி செய்யுங்க. காலங்காலமா இதே போராட்டமா இருக்கிறது. 25 வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறோம். எந்த விதமான நடவடிக்கை வராங்க. பிடபிள்யூடி 10 மூட்டை தந்து போட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த செங்குன்றத்தில் இருக்க பிடபிள்யூடி பல முறை மனு கொடுத்தோம் எங்களுக்கு நடவடிக்கை எதுவும் இல்லை. வராங்க 10 மூட்டை பேர் சொன்னதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு 4 மூட்டை தந்து போட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 5 மது வழியா தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது. ஏரியும் பராமரிப்பு இல்லை. நாங்கள் விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு போறதுக்கான காவா வசதியும் இல்லை. எல்லாமே காவா எடுத்துட்டாங்க. கிட்ட இருந்து அது அரசாங்கமும் அதிகாரிகளும் கிட்ட இருந்து செஞ்சு எங்களுக்கு நல்வழி காட்டணும்னு சொல்லி பெரிய வேண்டுகோள் கொடுக்குறேன் சாமி. ஐயா வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சோழார் ஒன்றியம் ஞாயிறு கிராமத்தில் இருக்கிற ஞாயிறு ஏரி பராமரிப்பு குறித்து இந்த பேட்டி கொடுக்குறேன். இந்த ஏரி நம்பி தான் 999 ஏரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட அலெக்சாண்டர் பீரியட்ல மது கட்டணங்கிறதுக்கு அப்புறம் 25 வருஷமா பிடபிள்யூடி சரியான முறையான அணுகு இல்லாம பராமரிக்க முடியாதனால ஏரி வரியும் போது மேல மழை பெஞ்சு எங்களுக்கு விவசாயம் கெட்டு போகுது. இன்னைக்கு அறுவடை நடக்கக்கூடிய சீசன்ல நாள் தள்ளி போகுது. எங்களால விவசாயம் பண்ண முடியல. இருக்கிற விவசாயம் வாங்கி வச்ச கடன்காரனுக்கு கடன் கொடுக்க முடியல. இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க அரசாங்கமோ மற்றபடி பிடபிள்யூடியோ நடவடிக்கை எடுத்து இந்த மதுக்கு சீரமைச்சு கொடுத்து நல்லபடியா எங்களுக்கு விவசாயம் பண்ற மாதிரி பண்ணுங்க. நாங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இளைஞர்கள், எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க. மேலும் நீங்க உங்களுக்கு நாங்க எவ்வளவு பப்ளிக் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மூட்டை கட்டி போட்டோம், அப்பவும் நிக்கல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஏரி சுத்தம் பண்றது, காவா சுத்தம் பண்றது கிட்டத்தட்ட 20,000 30,000 நான் ஒரு ஆளே செலவு பண்ணிருக்கிறேன். இதை ஊர் முழுக்க தெரியும். இந்த ஏரியுடைய மெயின்டைன் பண்றதுக்கு தனியா ஒரு குழு அமைச்சாங்க, அது தலைவரை நியமிச்சாங்க. அந்த தலைவருடைய செயல்பாடும் சரியா இல்ல. அவங்க கிட்ட இருந்து யார் யாரு பார்க்கணும், எந்த அதிகாரி பார்க்கணும்னு பொது நலத்தோட செல்லல. யாருமே சுயநலமா தான் இருக்கிறாங்க. இந்த நாள தயவு செஞ்சு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஞாயிறு ஏரியை சரியான பராமரிப்பு எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு பராமரிச்சு கொடுங்க. போதுங்களா? என்னன்னா என் பேரு ராஜா, மாபுஸ்கான்பேட்டை. எனக்கு ஞாயிறுலயும் சொந்த நிலம் இருக்கு, மாஸ்கான்பேட்டையும் சொந்த நிலம் இருக்கு. விவசாயம் கிட்டத்தட்ட 25 ஏக்கர் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஐயா வணக்கம். என் பேர் ஜெகநாதன். மாபுஸ்கான்பேட்டை கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு ஞாயிறுல நிலம் இருக்குது.
ஞாயிறுல நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஞாயிறு ஏரி பொன்னேரி தாலுக்கால வருது, திருவள்ளூர் மாவட்டம். ஞாயிறு ஏரி கிட்டத்தட்ட இது வெள்ளக்காரன் பீரியட்ல கட்டுறதா சொல்றாங்க. பட் எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியில வந்து நாங்க தண்ணி பாசிக்கிறதுமா வேணான்றப்போ நிறுத்திக்கிறதுமா இருந்துகிட்டு இருக்கோமே தவிர, அந்த வேணாம் அப்படின்னு நிறுத்துறப்போ அந்த தண்ணியை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான வசதிகள் வந்து இதுல எல்லாமே இப்ப செயலிழந்து போச்சு. அந்த ரெக்க வழியா தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த லீக் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற பள்ளக்கழனி இருக்கிறவங்க, தேவை இல்லாத இருக்கிறவங்க, தேவை இருக்கிறவங்க இந்த தண்ணி வந்து எங்களை பாதிப்பு உண்டாக்குது. இப்ப கரெக்டான டைம் அறுவடை டைம் எங்களுக்கு மழை பெஞ்சும் எங்களுடைய ஒரு வழி பண்ணிடுச்சு. அது பெரிய பாதிப்பு, பெரிய இழப்பு. அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, இப்ப இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால எங்களால அறப்பறக்க முடியல. ஒரு அவருக்கு ஒரு ஏக்கரா வந்து அறுத்து முடிக்கிறவங்க வந்து இன்னைக்கு 2 ஹவர் ஆகுதுன்றா, 3 ஹவர் ஆகுதுன்றா. அறப்பறக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கறதா, படுத்துக்கிட்டு இருக்க பயிரை நாங்க அறக்கிறதா, எப்ப காய் எப்ப அறக்கணுன்றது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மன உளைச்சலோட நாங்க இதை பதிவு பண்றோம். உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு கோரிக்கை இந்த அரசாங்கத்தை நான் வைக்கிறது என்னன்னா, இந்த இருக்குது இங்க வந்து பள்ள மதுன்னு ஒண்ணு இருக்கு, செட்டி மதுன்னு ஒண்ணு இருக்கு, புது மதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு கோயில் மதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மதுகை வந்து பராமரிச்சு சரிப்படுத்தி அதை வந்து புதுப்பிச்சு கொடுக்கணுன்றது எங்களுடைய ரொம்ப நாள் வேண்டுதல். நாங்க பிடபிள்யூடியில வச்சுக்கிட்டு இருக்கோம். பிடபிள்யூடில இருந்து இதுக்கு மழைக்கு முன்னாடி வந்து ஒரு 100 மூட்டை 150 மூட்டை மணல் எடுத்து வந்து போட்டு அந்த டைம் அடைச்சாங்களே தவிர அதை அடைச்சும் பிரயோஜனம் இல்லை. அது அவங்களுக்கும் தெரியும். இதை நாங்க கொடுத்துட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துட்டோம், இதை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் எங்களுக்கான ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க யாருக்கிட்ட நாங்க போய் இதை முறையிடுறது? இதுக்கு தீர்வு தான் என்ன, நாங்க விவசாயம் பண்ணணுமா, விவசாயம் பண்ணாத விட்டுட்டு போயிட்டோமா? ஆல்ரெடி எங்க நிலம் பக்கத்துல வேற ஒரு விஷயத்துக்காக பிளாட் எல்லாம் போறதுக்கான பக்கத்துல வந்துட்டாங்க. இதை நாங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். இந்த பக்கம் ஞாயிறு கோயில், சிவன் கோயில், புஷ்பராத ஈஸ்வரர் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு வர போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அங்க அவ்வளவு விவசாயம் நல்லா இருக்கு, பார்த்துட்டு போவாங்க. நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது, காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டாலும் எங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது. இது விவசாயத்தை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். 3 போக இங்க நெல் பயிர் நாங்க வைக்கிறோம். இந்த 3 போக நெல் பயிர் வந்து இந்த 2-3 வருஷமா நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அடிப்படுது எங்களுக்கு நெல். படுத்துக்கிட்டு அதை அறக்க முடியாதனால போன வருஷம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு எனக்கு. போன வருஷம் 1 லட்ச ரூபா. இந்த வாட்டி வந்து நிறைய 3 ஏக்கர் 4 ஏக்கர் அடிபட்டு நான் இன்னும் அறக்கல. எப்படி அறக்க போறேன்னு தெரியல. இப்போ நான் மிஷினை விட்டுட்டு இந்த வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த வரப்போற அந்த தண்ணியை வந்து புதுப்பிச்சு அந்த மது வந்து வேணும்னா நாங்க பாசிக்கிற, வேணும்னா லாக்கு மூடுற மாதிரி எங்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும். சுத்தமா நாங்க எவ்வளவுதான் மண்ணு கட்டி, கிட்டத்தட்ட 1 லோடு மண்ணு நாங்க இங்க போட்டிருக்கோம். ஒரு லாரி மணல் இங்க போட்டு மணலை கட்டி ஆளுங்களை கேட்டு போட்டிருக்கோம். இவர் 20,000 ரூபாய் மேல செலவு பண்ணியிருக்காரு. நாங்க காவா பிடிக்கிறதுக்கு மட்டும் 17,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். இந்த காசுல நாங்க எதுல இருந்து எடுக்கிறது? விவசாயம் எங்களுக்கு அடுத்த காரியம் எனக்கு பண்றதுக்கான விருப்பமே இல்லாத நிலைமையில தான் நான் இருக்கிறேன். தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு வந்து செவிசாச்சு எங்களுக்கு அந்த மதுகு இருக்கிற 4-5 மதுகு இருக்கு, அந்த மதுகை வந்து சரிப்படுத்தி கொடுங்க. வேற எதுவும் உங்ககிட்ட நாங்க வந்து கேட்கல. எங்களுக்கு அடிபட்டுடுச்சு, எங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்க செய்யுங்கன்றது கூட அது நீங்களா பார்த்து எங்களுக்கு பண்ணா சரி. பட் ஆனா எங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தை நம்பி நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த களங்களை வரதையும் அதுக்கப்புறமா அந்த மதுகையும் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். தயவு செஞ்சு அதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. மிக்க நன்றிங்க. மது கிளீனா தரவா கட்டி, எப்படி தரவா கட்டுவான்? 50% கமிஷன் கொடுக்கணும். ஏங்க ஒரு டெண்டர்னு விட்டா சிஎம், பிஎம், அதுக்கு அடுத்தது வந்து மந்திரி, எம்எல்ஏ, வார்டு நம்பரு, தலைவர், இதெல்லாம் போய் அதிகாரிக்கு அப்புறம் சாதாரண ஆளுதான். அவன் வந்து என்னடா கட்டுறான் ஏதுடா கட்டுறான்னா அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். அப்புறம் என்ன, அவனும் லாபம் சம்பாதிக்கணும். அதுல ஏங்க 100 ரூபாய் வேலைய ஒரு 90 ரூபாய் செஞ்சா கூட அந்த வேலையா இருக்கும். 100 ரூபாய் வேலைய 20 ரூபாய் செய்தா எப்படி நல்லா இருக்கும்? எத்தனை வருஷம் இருக்கும்? வெள்ளக்காரன் பில்டிங் கட்டு போனான், 300 வருஷம் ஆகுது. எந்த பில்டிங் தான் அசைக்க முடியுதா? ஆனா 30 வருஷம் அவ்வளவு பில்டிங் குமுங்குதே, தானா கொட்டுதே. என்ன காரணம்? 25 வருஷம் ஆகுது இந்த மது கட்டு. போயிட்டு 5 ஆட்சி ஆயிடுச்சு. அது கூட வந்து இந்த மது முறையா வெள்ளக்காரன் பில்டிங்ல கட்டியிருந்தா இன்னும் 100 வருஷம் தாங்கும். முறையா தண்ணி ஊற்றிருப்பான், முறையா இது பண்ணியிருப்பான், எல்லாம் கட்டியிருப்பான். இது கல் செங்கல்ல வைக்கிறதுனால போட ஊற்றி போகுது. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.